அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? ஜெபிக்கிறீங்களா? நீ நம்மினால் பார்க்கிற நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரோடு நட்புறவு வைத்திருந்தால் மட்டும்தான் அது வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வரும். வேற எதுவும் வெற்றி கொண்டு வராது. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அன்பான சகோதர சகோதரிகளே, புனித மரிய ஃபாஸ்டினா அவங்க வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை, அவங்க சொன்ன சில காரியங்களைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். கடவுள் மரிய ஃபாஸ்டினாவோட பயங்கரமாக பேசினார். அவரோட தினமும் பேசினார். 24 hours அவங்களோட நட்புறவில் வாழ்ந்த ஒரு சகோதரி தான் இந்த சகோதரி. இந்த சகோதரி ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பெயர் ஹெலனா. ஆனால் அந்த சகோதரி போலந்து நாட்டை சேர்ந்த இந்த சகோதரி 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாங்க. 1905 பிறந்தாங்க, 38 இறந்து போனாங்க. 33 ஆண்டுகள் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். 7 வயசு 8 வயசுலேருந்து அவங்க கடவுளோட நட்புறவு கொள்ள ஆரம்பித்தார்கள். அவங்கள பாலிஷ் நன் அண்ட் மிஸ்டிக் என்று அழைக்கிறாங்க. போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய இவங்க ஒரு அருட் சகோதரி, ஒரு கான்வென்ட்டில் சேர்ந்து வளர்ந்தாங்க. அற்புதமான சகோதரியாக தான் மரித்தாங்க. மரிக்கும் பொழுது டீபர்குலோசிஸ் வந்தால் இறந்தாங்க. துன்பங்களை கூட மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்க. ஏனென்றால் அந்த நட்புறவு, அந்த துன்பம் கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளை, மிஸ்டிக் அப்படின்னு சொன்னால் மெய்ஞானி, உண்மையான ஞானி என்று சொல்லலாம். ஆனால் கடவுளோட மிக நெருங்கிய உறவு கொண்டவர்கள், கடவுளோட எப்பொழுதும் பேச முடியும். கடவுளை இவங்களோட பேசுவார், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பார். அப்படி ஒரு நண்பனை போல, ஒரு சகோதரனை போல, அல்லது கணவனை போல, கணவன் மனைவி பேசுவதை போல கடவுளோடு ஒரு ஃபெல்லோஷிப் வைத்திருக்கிற மனிதர்களைத்தான் மிஸ்டிக் என்று அழைக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த ஒரு நன்னு தான் அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளோடு நட்புறவு கொள்ள வேண்டும்னா நமக்கு நிறைய காரியங்கள் சொன்னால் அதில் 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்கிறேன். இன்டிமசி வித் காட் இஸ் டெவலப்ட் பேஸ்ட் ஆன் டீப் ட்ரஸ்ட். கடவுள் மேலே வைக்கிற மிக ஆழமான நம்பிக்கை, அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இன்டீரியர் சைலன்ஸ், உள்ளார்ந்த அமைதி, சப்தமற்ற தன்மை, அமைதி, உள்ளார்ந்த ஆத்துமாவில் இருக்கக்கூடிய அமைதி. மூன்றாவது, ஃபைண்டிங் ஜீசஸ் வித்தின் ஒன் செல்ஃப் ராதர் தென் இன் டிஸ்டன்ட் பிளேசஸ். எனக்குள் கடவுள் வாழ்கிறார் என்கிறத நம்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த கடவுளோட உறவு கொள்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த உண்மையான உறவு கிடைக்கும். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அப்படிங்கிறார். அப்போது கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கணும்னா நம்ம இந்த நட்புறவு இருந்தால் தான். அப்போ நட்புறவு எப்படி வளர்க்க முடியுங்கிறதான் இந்த சகோதரி சொல்கிறாங்க. ஆண்டவர் இரக்கத்தை குறித்து அதிகமாக அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. 1938 அவர்கள் மரித்தார்கள். ஆனால் 2000 தான் போப் அவர்கள் அவங்களுக்கு கேனனைஸ் பண்ணுறாங்க, புனிதர் பட்டம் கொடுத்து பண்ணுறாங்க. அப்போ 2000 அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வழியாக கடவுள் வெளிப்படுத்தின அந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலையை ஈஸ்டருக்கு அடுத்த சண்டே நம்ம டிவைன் மெர்சி சண்டேவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஒரு சிறு வயதிலே கடவுள் பேசியிருந்தால் ஒரு திருச்சபை அசைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்படி இவங்கள்ட்ட பேசுகிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்கன்னா தன்னுடைய இரக்கத்தை குறித்து அதிகமாக அவர் பேசுகிறார் கடவுள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, லெட் நோ சின்னர் பி அஃப்ரைட் டு அப்ரோச் மீ. எந்த ஒரு பாவியும், பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் என்னை சந்திக்க உறவு கொள்ள அவன் பயப்படவே கூடாது. லெட் நோ சின்னர் பி அஃப்ரைட் டு அப்ரோச் மீ அப்படிங்கிறாரு கடவுள் இந்த சகோதரிட்ட பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் என்ன சொல்கிறாரு, கிரேட் கிரேசஸ் ஆர் ப்ராமிஸ்டு டு தோஸ் ஹூ ப்ரொக்ளைம் ஹிஸ் கிரேட் மெர்சி. கடவுளுடைய இரக்கத்தை, மிகப்பெரிய அந்த இரக்கத்தை, குறையாத இரக்கத்தை, அளவற்ற இரக்கத்தை சொல்லுகிற மக்களுக்கு கடவுளுடைய கிருபை அவங்க மேலே ஊற்றப்படுகிறது அப்படிங்கிற, மிக உயர்ந்த அளவில் கிருபையின் மேல் கிருபை ஊற்றப்படும் அப்படிங்கிறாரு. கடவுளுடைய இரக்கத்தை சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் ஐ ஷல் ப்ரொடெக்ட் தம். பாவிகள் அவங்க எப்போ ஐ ஷல் ப்ரொடெக்ட் தம் மை செல்ஃப் அட் த அவர் ஆஃப் டெத் ஆஸ் மை ஓன் க்ளோரி. ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சிட்டப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட போய் இருக்கிறாங்க. அவங்க அந்த பாவி சாகிற நேரத்தில் நானே போய் அவங்களை பாதுகாப்பேன் என்னுடைய இரக்கத்தினால. அது என்னுடைய சொந்த மகிமையை இன்க்ரீஸ் பண்ணுகிறது அப்படிங்கிறாரு.
Even if the sins of the soul are as dark as night, when the sinner turns to my mercy, he renders me the greatest praise and become the glory of my passion அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாடுகளை தியானிச்சிங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம கொண்டாடுறதெல்லாம் 2% கூட இருக்காது. அந்த முற்றிலுமான அந்த ஆண்டவருடைய பாடுகளுடைய பாடுகள் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவற்றது. எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கியது ஆண்டவருடைய பாடுகள், பேஷன், அவருடைய சஃபரிங். அப்போது என்னுடைய அப்படி நான் உங்கள் மேலே அன்பு வச்சு மனுஷனாக பிறந்து அடி வாங்கி செத்து உயிர்த்தெழுந்து நான் பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிற இந்த இரக்கத்தை, இந்த அன்பை, இந்த அகாப்பே அன்பை, இந்த இரக்கத்தை ஒரு பாவி ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் எனக்கு மகிமை கொடுக்கிறான். ஹீ ரெண்டர்ஸ் எ கிரேட் பிரைஸ் அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு அவங்கள மீட்பது என்னுடைய பேஷனாக இருக்குது, என் பாடுகளுக்கு அவன் கொடுக்கிற ஒரு மரியாதையாக இருக்குது என்று சொல்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, when a soul praises my goodness, எப்போ ஒரு பாவி ஆண்டவர் என்ன மன்னிச்சாரியா, அவருடைய இறக்கம் இல்லைன்னா வாழ்ந்திருக்க முடியாதியா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய நன்மைகளை, அவருடைய பாடுகளை, அவருடைய இரக்கத்தை எவன் ஒருத்தன், எந்த பாவி தான், பாவியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், நீதிமான்களை பற்றி பேசலை, அவன் பாவி கடவுளை புகழ்றானோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சாத்தான் trembles before him and flees to the very bottom of hell அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டுடைய இரக்கத்தை, நன்மைகளை, அவருடைய இரக்கத்தால் மீட்கொள்ள வாழ்கிறதே அவருடைய இரக்கம்தான்ப்பான்னு சொல்லி அவங்க சொல்லுகிற பொழுது பிசாசு பயந்தாங்குழியா புறப்பட்டு அடித்து ஓடி போய் நரகத்துக்குள்ளே போயிடுது அப்படிங்கிறாரு. இப்போ ஏற்பட்ட இந்த இரக்கத்தை ஒவ்வொரு குருக்களும் திருப்பலியில் பங்குத்தளத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சகோதரி வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். இன்டிமசி அப்படிங்கிறது பாருங்களேன், ஏதோ ஒரு தியரி இல்லை, அங்கே இருப்பார் இங்கே இருப்பார் இல்லை, முகமுகமாய் ஒவ்வொருத்தரும் நண்பனை போல பேசுவது, அப்பேற்பட்ட உறவு தான் கடவுள் விரும்புகிறார் பாருங்கள். ஒரு சிறிய பெண்ணு தான், 33 ஆண்டுகள் தான் அவங்க வாழ்ந்தது. 33 ஆண்டுகள்லே இவ்வளோ அவங்க கடவுள் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் டிவைன் மர்சி சண்டே. விண்ணகை இரக்கத்தினுடைய ஞாயிறுன்னு கொண்டாடுறோம். திருவிழா நாளில் மட்டுமல்ல, எல்லா நாள்லையும் அவனுடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுகிற பொழுது அவங்க என்ன சொல்கிறாரு, அவங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்கு தள்ளுபடி, ரெமிஷன் பண்ணுறேன், மன்னிக்கிறேன், பனிஷ்மெண்ட்லேருந்து அவங்கள விடுவிக்கிறேன் என்று சொல்கிறாரு. ஒரு நல்ல ஒரு பாவரிக்கை செஞ்சு இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது இந்த இப்படிப்பட்ட இதெல்லாம் ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் மெர்சிங்கிற ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு நாள் நம்ம அடையாளமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எல்லா நாளும் இரக்கத்தின் திருவிழா பாருங்கள். இந்த திருவிழாவை நம்பி, என்னுடைய இரக்கத்தை நம்பி என்னிடம் வர்றவங்க பருகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு மிகப்பெரிய ஷெல்டராக இருக்குது, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடைக்கலமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பாவிகளை தேடி வந்து கட்டி பிடிச்சி நான் பாவிகளுக்கு அடைக்கலமையா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறேன், தேறுதலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆத்மாவில் அந்த இரக்கம் முழுவதும் திறக்கப்படும். ஒரு பாவி அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஒரு பாவத்தை ஏற்று மனமருந்தி என் இரக்கத்தை நாடி வருகிற பொழுது அப்போ சொல்கிறாரு, the very depth of my tender mercy will be completely open to the sinner அப்படிங்கிறார். என்ன ஒரு அன்பு! I will pour out an entire ocean of graces upon the soul who approach the fount of my mercy அப்படிங்கிறாரு. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கின்றன அப்படின்னா அது அவர் பாட்டு கூப்பிட்றதும் இந்த ஆடு தனியாக பேபேன்னு போகிறதும் அப்படி இல்லை. shepherd and sheep they should live together. மேய்ப்பரும் ஆடுகளும் ஒன்றாய் வாழணும். அதுதான் இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, மரிய ஃபவுஸ்டினா, நம்முடைய ஆத்மாவில், உள்ளத்தில், மைண்டில் உள்ளார்ந்த அமைதி, அமைதி, சமாதானம் இல்லை, அமைதி, அமைதி. ஆண்டவரோட நட்புறவு கொள்ளணும்னா எனக்கு உள்ளார்ந்த அமைதி இருக்கணும் என்று சொல்கிறாங்க. இன்னைக்கு உள்ளார்ந்த அமைதி அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க? அன்பானவர்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், வெளியிலிருந்து நிறைய சத்தம் கிடைக்கிது. இது ஒரு பக்கம் நாய்ஸ், இதில் அமைதி வேணும்.
இன்னொன்று பாருங்க, என் உள்ளத்திலேயே எனக்கு ஆன்சைட்டி, படபடப்பு, கவலை, வேதனை, வெறுப்பு, வைராக்கியம், இது செய்யணும், செய்யக்கூடாது, செய்ய முடியாது, நான் திறமையற்றவன், நம்பிக்கையற்றவன் என்று சொல்லி இன்டர்னல் நாய்ஸஸ் நிறையா வருது பாருங்க. நமக்கு உள்ளுக்குள்ளிருந்து வரக்கூடிய சத்தம் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது இந்த எக்ஸ்டர்னல் பொல்யூஷன்லேருந்து நமக்கு தப்பிக்கணும். உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே கேட்கக்கூடிய, என்னுடைய மைண்ட் எனக்குள்ளே கேட்கக்கூடிய அந்த சத்தத்திலிருந்து நான் வெளிப்படணும்னா எனக்கு தேவை இன்டர்னல் சைலன்ஸ். அப்போ என் உள்ளத்தில் ஒரு அமைதி வரணும், என் உள்ளத்தில் ஒரு சப்தமற்ற ஒரு நிலை வரணும். அப்போது அந்த அமைதி வந்தால் மட்டும்தான் அந்த ஜென்டில் வாய்ஸை நான் கேட்க முடியும். சீனாய் மலையில் நெருப்பு எரியுது, பற்றி எரியுது, புகை வருது, டமால் டுமில் சத்தம் கேட்குது. கடவுள் அதில் பேசல. எல்லாம் முடிச்ச ஒருபாடு எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஆண்டவர் மெல்லிய குரலில் மோசையோடு பேசுகிறார், அதை கேட்குறாரு அழகா. அப்போ மோசைக்கு அந்த இன்டீரியர் சைலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். வெளிப்புறத்தில் எவ்வளோ சத்தம் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஐயோ இந்த இஸ்ரேல் மக்கள் இப்படி மோசமாக இருக்காங்களேங்கிற உள்ளுக்குள்ளே இன்டீரியர் நாய்ஸ், தன்னை பற்றி ஒரு தகுதியற்ற தன்மை எவ்வளவோ இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த மெல்லிய குரலை கேட்டு ஆமாண்டவரே இதோ வருகிறேன்னு சொல்லி 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவரோட பேசினாரு. அப்போ எந்த அளவுக்கு மோசைக்குள்ள அந்த இன்டீரியர் சைலன்ஸ் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க இந்த சகோதரி. அதுதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது இன்டீரியர் சைலன்ஸ் இஸ் நாட் எ க்ளூமி சைலன்ஸ். ஏதோ ஒரு அமைதியாக இருக்கும், சத்தம் இல்லை, ஒரு உள்ளுக்குள்ளே சத்தம் இல்லை, வெளியில் சத்தம் இல்லை, கதவை சாத்திட்டோம் அப்படிங்கிறது அல்ல. இது என்னுடைய மைண்டில், என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய ஆன்மாவில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். அப்போது என் ஆத்மானா மைண்ட், இமோஷன், இன்டலெக்ட், வில் என்று சொல்லுகிறோம். அப்போது கான்ஷியஸ் மனசாட்சி, என்னுடைய ஆவி அப்படின்னா இன்ட்யூஷன், ஃபெலோஷிப், கான்ஷியன்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்போ இதுக்குள்ளார என் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, உள்மனம், வெளிமனம், மைண்டுனா உள்மனம், வெளிமனம், நடுமனம், இப்படிலாம் இருக்குது. இதுக்குள்ளார நான் ஒரு அமைதியை கொண்டுட்டு வரணும். அப்போ அந்த அமைதியை கொண்டுட்டு வரும் பொழுது தான் கடவுள் பேசுகிறது எனக்கு கேட்கும், அவரோட நான் பேச முடியும். அப்போ தான் அந்த ஃபெல்லோஷிப் உண்டாகும் என்று அவங்க சொல்கிறாங்க. அதான் உண்மை அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்கட்டிவ் சோல் இஸ் எம்டி இன்சைட். பேசிக்கிட்டே வலன்னு பாருங்கள். வெளிப்புறத்துலேருந்து வர சத்தம், உள்ளுக்குள்ளே என் ஆத்துமா போடுற சத்தம், மூணாவது என் வாய் போடுற சத்தம், என் உதடு போடுற சத்தம், ஓக்கல் கார்டு போடுற சத்தம், 3 நாய்ஸுகள் இருக்கிறது. 3 சத்தத்திலிருந்து நம்ம விடுபடணும். அப்போ எவன் ஒருத்தன் சத்தம் போட்டு லொடன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களோ உள்ளுக்குள்ளேயும் ஒன்றுமில்லை. அவங்களுக்கு எந்த பண்புகளும், ஆவிக்குரிய பண்புகளும், விசுவாசம், எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு அவங்கள்ட்ட இல்லை. இந்த உள்ளார்ந்த இந்த சைலன்ஸை, இந்த உள்ளார்ந்த இந்த அமைதியை அனுபவிக்காத, அந்த ஸ்வீட்டை, அந்த சுவையை அனுபவிக்காத ஒரு ஆத்மா அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். தன்னை மட்டுமல்ல, குடும்பத்தில் மாமியாரோட சண்டை, மருமகளோட சண்டை, வீட்டோட சண்டை, எல்லாருடைய அமைதியும் சமாதானத்தையும் கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க. இன்டீரியர் சைலன்ஸ் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ரிகலெக்ஷன் வித் காட் அப்படிங்கிறாங்க. ரிகலெக்ஷன் அப்படின்னா முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை திரும்பி ரீலீவ் பண்ணி அதை யோசித்து அதில் என்னென்ன தப்புகள் செஞ்சோம் வருந்தி மன்னிப்பு கேட்டு கடவுளோட ஒப்புரவு செய்வது, அது மட்டுமல்ல. ஆனால் இன்டீரியர் சைலன்ஸ் என்பது காட் சென்டர்ட் மைண்ட் செட். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நொடி பொழுதும் பழசு முற்காலத்தில் நடந்தது அது முடிஞ்சு போச்சு, இட் இஸ் நாட் மைன். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் நடக்க போகுது, நான் பரலோகம் போகிறேன்னா அது இட்ஸ் நாட் மைன், அது கடவுளுடைய வேலை. இட் இஸ் நாட், ஃபியூச்சர் இஸ் நாட் மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ ப்ரெசன்ட், லிவிங் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழ்கிறது தான் என்னுடைய வேலை. அப்போது ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் இன்றைக்கி மகிழ்ச்சியாக எனக்கு சாப்பாடு கிடைக்கும் பொழுதும், சாப்பாடு போனால் அங்கே லைனில் நின்று எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சந்தோஷமற்ற சூழ்நிலையிலையும் துன்பத்தின் மத்தியிலையும் அதுவும் கடவுளோட ஆசீர்வாதம் தான் என்று சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதையும் காட் சென்டர்ட் மைண்ட் செட்டோட வாழ்கிறது தான் இன்டீரியர் சைலன்ஸ் என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, கடவுளை தன்னுடைய உள்ளத்தில் வாழ்கிற கடவுளாக கண்டுபிடிக்கணும். அது மிகப்பெரிய ஒரு டாக்டரின். அப்போ எனக்குள்ளே வாழ்கிற கடவுளோட நான் நடந்து போகிறேன், வேலைக்கு போகிறேன்,
செய்கிறேன், ஆளுங்களை பார்க்குறேன், நான் என்னுடைய வார்த்தைகள், சிந்தனை, சொல், செயல் எல்லாத்திலும் நானும் டுகெதர் வித் மை லார்ட், டுகெதர் வித் மை ஸ்பிரிட், டுகெதர் வித் மை ஹோலி ஸ்பிரிட், அவங்களோட நான் வாழ்கிறேன், அவங்களோட பேசுகிறேன், அவங்களோட செய்கிறேன். குளித்தாலும் சாப்பிட்டாலும் பேசினாலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மொமெண்ட்டாக எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் மை லைஃப் ஐ லிவ் வித் ஹிம். நான் எதை செஞ்சாலும் அவரை முன்னிறுத்தி பண்ணுறேன். காட் சென்டர்ட் மைண்ட் செட் எல்லாத்திலையும். அப்போ இன்டீரியர் சைலன்ஸ் அப்படிங்கிறது வெறும் அமைதியாக இருக்கிறதல்ல, வெறும் சத்தம் இல்லாமல் இருக்கிறதல்ல, அது கடவுளை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை. ஒவ்வொரு நொடிப்பொழுது எதிர்காலத்து குறித்து கவலை இல்லை, முற்காலத்தில் நான் செஞ்சதை பற்றி எனக்கு குற்ற உணர்வு இல்லை, அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு, இதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. வெளியில் இருக்கிறதா ஆஃப் ஆகிடுச்சு, உள்ளே இருக்கிறதா பழசும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவரோட சேர்ந்து நான் வாழ இன்டீரியர் சைலன்ஸ் வருது. அப்போ எனக்குள்ள இன்டீரியர் சைலன்ஸ் வரும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், ஐ கோ டு எ ஸ்டேட் ஆஃப் சாலிட்யூட், தனிமைக்கு போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தனிமைக்கு இதை ரசிக்க நான் கூட்டத்தோடு ஜெபிக்கணும் தான், ஆனால் கூட்டத்தை விட்டு விலகி எனக்கு வாழ்க்கையில் மிக சந்தோஷமான மூமெண்ட் எது அப்படின்னா நானும் என் ஆண்டவரும் பேசுவதுதான் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இன்டீரியர் சைலன்ஸோ இல்லை கடவுளோட ஒப்புரவோ அமைதியாக இருக்க விரும்புறதில்ல, ஓடி போயிடப்பாங்க. 2 minutes கொடுத்து ஓடிடுவோம். ஏன், அந்த அவர் என்ன பேசுவாருங்கிறது தெரியாது. ஒருவேளை எதையாவது ஒன்று பேசிட்டா நாம் என்ன பேசணும்னு தெரியாது, அவர் என்ன பேசணும்னு அவருக்கு தெரியாது, அப்படியே போயிடுவோம். we have fear to be alone with God. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது பாருங்கள். அமர்ந்திருந்து அமைதியில் அவரை காணணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்கிறது இல்லை பாருங்களேன். நாம் பரபரப்பாக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போது தனிமை என்பது லோன்லினஸ் அல்ல, ஏதோ தனியாக இருக்கணும்ல, நான் அவருக்காக எப்பொழுதும் அவைலபிளாக இருக்கிறது. நான் சும்மா இருக்கணும், கடவுளோட பேசணும், ஆனால் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஏன் எண்ணங்களை, ஏன் சிந்தனைகளை, ஏன் நோக்கங்களை இப்படி செய்யுங்க, நான் சும்மா இருக்கிறது. சும்மா இருறா, நான் செய்கிற அற்புதங்களை பாரு, கோலை மட்டும் நீட்டு செங்கடல் 2 பழக்கும், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்டில்னஸ் அப்படிங்கிறதும் இட் இஸ் ஆல்சோ அன் ஆன்டிடோட் டு டிஃப்யூஸ் அவர் இன்டர்னல் வாய்ஸஸ், இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போ நமக்குள்ள உள்ளத்துக்குள்ள முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் வழியாகவும் எதிர்காலத்தை குறித்த கவலைகள் வழியாகவும் உலகம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வழியாகவும் நாம் வாய் திறந்து செஞ்ச பல பாவங்கள் வழியாகவும் நமக்கு நிறைய பொல்யூஷன் இருக்குது. இதெல்லாம் தீர்த்து கட்ட கடவுளோடு பேசதான் இன்டீரியர் சைலன்ஸ், உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான ஒரு அமைதி நமக்கு தேவை. இது கண்டிப்பாக கொண்டுட்டு வர முடியும். 33 வயதே ஆன ஒரு வாலிப பெண், ஒரு அருட்சகோதரி இப்படி செய்கிறாங்கன்னா ஏன் நம்ம ஒவ்வொருவரும் கடவுளோட பேச முடியாது? இது ஒரு மாங்குக்கோ ஒரு சிஸ்டருக்கோ உரிய பண்பு அல்ல, ஒவ்வொரு மனுஷனும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு விவிலிய அறிஞர் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார். இதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம், தியானிப்போம். ஹவு டு ஹாவ் அ க்ளோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் அவர் லார்டுங்கிறத நம்ம தியானிப்போம், அதை புரிஞ்சுப்போம், அதை ஒப்பு கொடுப்போம். அதன்படி வாழ நாங்களும் ஒன்றும் பெரிய செயின்ட்டாலாம் பேசலைங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆசை இருக்குது, அன்பு இருக்குது, கடவுளோட பேசணும், கடவுளுக்காக வாழணுங்கிற வெறி இருக்குது. நாங்கள் உங்களை மாதிரி செயின்ட்டாலாம் வாழல, நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இன்ஜினியர் தான், குடும்பத்தை வாழக்கூடிய மனுஷன்தான், உங்களை போல் வாழக்கூடிய மனுஷன்தான். நான் வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போல, நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம வாழ்வோம், கடவுளோடு நட்புறவு கொண்டு வாழ்வோம், உலகத்தை கலக்குவோம், கத்தோலிக்க திருச்சபை கட்டி எழுப்புவோம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, கடவுளோடு உறவு கொள்வதில் நாம் வளரும்படியாக இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு கைட்லைன்ஸ் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்டீரியர் சைலன்ஸ், அப்போஸ்டல் ஆஃப் மர்சி, இறை இரக்கத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற மரிய ஃபாஸ்டினா கோவால்ஸ்கா அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் கடவுளோடு கொண்டிருந்த அந்த உறவு, அவர்கள் அந்த இன்டீரியர் சைலன்ஸ் பற்றி சொல்லக்கூடியது இந்த நாளில் நாம் தியானித்தோம். நம்ம இன்னுமாக தனிப்பட்ட ஒரு ஆர்வம் எடுத்து இதற்குள்ளாக ஆழமாக நாம் கடந்து செல்வோம். நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவையான ஒரு காரியம். பாவிகளுக்கு உள்ளத்தில் அமைதியே இல்லை என்று சொல்லி நாம் இறைவாக்கின நூல்கள் எல்லாம் வாசிக்கின்றோம். நம்ம அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி, அந்த இன்டீரியர் சைலன்ஸ் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, ஒரு கிருபை. அது ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மால் நிச்சயமாக கடவுளோடு நல்ல உறவுக்குள் வளர முடியும்.
ஆமாம், நம்ம அந்த ஆழத்துக்குள் நம்ம போகவே விரும்பாமல் அப்படியே மேலோட்டமாக சில செய்ய வேண்டியங்களை செய்துவிட்டு, வெளிப்புறமான காரியங்களை மட்டும் செய்துவிட்டு அதில் திருப்தி அடைஞ்சிட்டு அப்படியே ஓடி போயிடுறோம். ஆழத்துக்குள் நாம் கடந்து செல்வதே இல்லை. பேதுருவோட படகுல ஆண்டவர் ஏறிட்டு சொன்னார், இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளிட்டு போ அப்படின்னு சொன்னார். அந்த ஆழத்துக்குள் தள்ளுகிற ஒரு அனுபவம் தான் அந்த ஒரு இன்டீரியர் சைலன்ஸ், உள்ளார்ந்த ஒரு அமைதி, ஆத்மார்த்தமான ஒரு அமைதி, ஆவியில் ஒரு அமைதி. அது வரணும் அப்படின்னு சொன்னோம்னா முழுமையான கடவுள் மீது உள்ள விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு அமைதிக்குள் நம்மால் செல்ல முடியும் என்று சொல்லி சகோதரி வழியாக இன்னைக்கு சகோதரி நமக்கு எடுத்து கூறினார். அந்த ட்ரஸ்ட் இன் டீப் ட்ரஸ்ட் இன் காட், அதுதான் நம்மை அழைத்து செல்லும் அந்த ஒரு அமைதிக்குள்ளாக. அப்போ தான் கடவுளுடைய அந்த மன்னிப்பின் ஆழம் நமக்கு புரியும். கடந்ததை மறந்திருப்போம். இதோ கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்டு அந்த விசுவாசத்தின் ஆழத்துக்குள் நம்மால் கடந்து செல்ல முடியும். எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்காது. அப்பொழுது நாம் நிகழ்காலத்தில் அந்த நொடி பொழுதில் நாம் ஒரு காட் சென்டர்ட் லைஃப் வாழ முடியும். இல்லாட்டி நாம் இன்னும் படத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்போம், இன்னும் வரப்போகிறத பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்போம். இந்த நடைமுறை வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு இருப்போம். இந்த நாளில் நம்ம ஒரு அனுபவத்துக்குள்ளே வருவோம். எல்லாருமே முழந்தாள் படியிடக்கூடியவர்கள் முழந்தாள் படியிடுங்க. எல்லாம் அமர்ந்து கண்களை மூடி கரங்களை விரித்து, என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என் கடவுள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவர். அந்த ஒரு செல்வம் எனக்கு இருந்தா போதும், மீது எல்லாவற்றையும் நான் சமாளிக்க முடியும், எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும், ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே அவரை நான் மையப்படுத்தி வாழப்போகிறேன் என்று இந்த நிமிடம் தொடங்கி இதை ஒரு பயிற்சியாக, இந்த ஜெப வேலையை, இந்த பாடல் வேலையை ஒரு இறை பயிற்சியாக நாம் எடுத்து இந்த நேரத்தில் ஜெபிப்போம். வாருங்கள், நம்முடைய ஒப்பற்ற செல்வம் இயேசு கிறிஸ்து, அவர் வழியாக நம்ம கடவுளோடு அந்த உறவிலே நிலைத்திருப்போம். உள்ளார்ந்த ஆழத்தில் அவரோடு உறவாடுவோம், புது படைப்பாக மாறுவோம். வாருங்கள், பாடி ஜெபிப்போம். அப்பா, எங்களை ஒரு அனுபவத்துக்குள் நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள் கொந்தளிக்கிற அந்த அலைகள் அமைதியாகட்டும். எங்களை சுற்றி நாங்கள் ஏற்படுத்தி வைத்துள்ள அந்த அலைகள் அமைதியாகட்டும். அப்பா, எங்களுக்குள் ஒரு அமைதி, தெய்வீக ஒரு அமைதிக்குள் கடந்து உம்மோடு உறவாட எங்களை பயிற்றுவியும் சுவாமி, அனுபவிக்க செய்யும் ஆண்டவரே. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். நான் உம் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. இந்த தெய்வத்தை, இந்த ஒப்பற்ற செல்வத்தை, இந்த விலை உயர்ந்த அந்த முத்தை நாம் ஆதாயமாக்கிக் கொள்ள மற்றதெல்லாம் நம்ம குப்பை என கருதுவோம். இதோ நான் எல்லாவற்றையும் நான் தான் செய்யணும் என்கிற அந்த ஒரு பரபரப்பை விட்டு விலகி, இதோ ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு அமர்ந்து அவரை நாம் இந்த வேளையில உறவாக்கிக் கொள்வோம். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையென, எல்லாமே குப்பையென என்னாலும் கருதுகிறேன், என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. கடந்த வாழ்வு எங்களை ஆட்டி படைக்கிறது சுவாமி. எங்கள் குற்றங்கள், எங்கள் தவறான எண்ணங்கள், தவறான முடிவுகள் அப்பா, எல்லாம் எங்களை இன்னும்
அழுத்து நொறுக்கிறது சுவாமி. எங்கள் நிகழ்காலத்தை வாழ முடியாமல் செய்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையால், உம்முடைய மன்னிப்பினால், உம்முடைய தயவினால், அப்பா உங்க சுகப்படுத்தலினால் எங்கள் கடந்ததை மறந்து அப்பா கண் முன்னால் உம்மை வைத்து ஓடக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கைக்குள் எங்களை நடத்துங்கப்பா. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் கடந்ததை மறந்தேன் கண் முன்னால் என் இயேசுதான் தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து ஓடுவேன். தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும், என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன், நான் உள்ளதெல்லாம் இழக்கிறேன் சுவாமி. அப்பா, என்னை இழக்கிறேன் சுவாமி. நான், எனது, என் எண்ணம், என் விருப்பம் எல்லாவற்றையும் இழக்கிறேன் சுவாமி. நீரே என்னாக மாறி போவீராக. நான் குறையணும், நீர் என்னில் பெருகணும் ஆண்டவர். அப்படி ஒரு அனுபவத்துக்குள் அப்பா அந்த உள்ளார்ந்த விடுதலைக்குள் எங்களை நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். காட் பிளெஸ் யூ. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.